உத்தம நீரே சொன்னது செய்யும் உன்னத நீரே வாக்கு மாறா உத்தம நீரே ஆராதிக்கிறீங்களா? கொஞ்சம் தேவனுக்கு நன்றி செலுத்துங்களா? உங்களுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் தேவன் செய்தவராக இருக்கிறாரு. உங்களுடைய வாழ்க்கையில அநேக நன்மைகள் செய்தவராக இருக்கிறாரு. நீங்க நம்பிக்கை எழுந்த போது கூட தேவன் உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்த தேவனாக இருக்கிறாரு. பிரச்சனைகளை மத்தியில தேவன் உங்களுக்கு விடுவித்த தேவனாக இருக்கிறாரு. அந்த நல்ல தேவனை நீங்க நன்றி செலுத்துங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கு சின்ன சின்ன காரியங்கள் உங்களுக்கு தேவன் ஒரு நல்ல இருக்க ஒரு இடக்கலத்தை கொடுத்தவராக இருக்கிறாரு. உங்களை தினந்தோறும் போஷித்த தேவனாக இருக்கிறாரு. தினந்தோறும் உங்களை பாதுகாத்து வழி நடத்தின தேவனாக இருக்கிறாரு. அந்த நல்ல தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. அப்பா, உங்க போல யாரும் இல்ல ராஜா என்று சொல்லுங்க. அவரே உங்களுடைய தாயும் உங்களுடைய தகப்பனும் எல்லாமும் அவராக இருக்கிறாரு. இந்த நேரத்துல கூட நம்பிக்கை இழந்த போது கூட அவருடைய வார்த்தையினால நம்மளுக்கு நம்பிக்கை கொடுத்த தேவனாக இருக்காரு. நன்றி செலுத்தலாமா? எல்லாருமே இந்த நேரத்துல வாய்களை தந்து நம்ம நன்றி செலுத்தலாம். அப்பா பிதாவே உமக்கு நன்றி செலுத்துறோம் ராஜா. என்னுடைய நம்பிக்கை நாயகனே உமக்கு நன்றி செலுத்துறோம் ராஜா. அப்பா, யோபை போல உடனே நான் நம்பிக்கை வைக்கிறேன் ராஜா. உமக்கே நன்றி செலுத்துறோம். நன்றி இயேசுவே, நன்றி. ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். இந்த நேரத்துல கூட தேவனுடைய நாமம் அது மகா பரிசுத்த நாமமாக இருக்குது. ஆமென். அவருடைய நாமத்துக்கு எதுவுமே ஈடாகாது. ஆமென். இந்த நேரத்துல கூட அப்பா உங்களுடைய நாமம் பெரியது ராஜா. அப்பா, அது என்னை காக்கின்ற நாமமாக இருக்குது, என்னை வழி நடத்துகிற நாமமாக இருக்குது என்ற உறுதியோட நம்ம இந்த நேரத்தை இந்த கரங்களை தட்டி இந்த பாடலை நம்ம பாடலாம்.
நாமமாக இருக்கிறது. அது அதிசயமான நாமமாக இருக்குது. அது அற்புதங்களை செய்கின்ற நாமமாக இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில எல்லா நேரத்திலும் அந்த நாமமே நம்மோடு கூட இருக்கிறதாக இருக்குது. இந்த நேரத்துல கூட எல்லாருமே அந்த நாமத்தை நம்ம உயர்த்தலாமா, அவருடைய மகிமைப்படுத்தலாமா? அவருடைய நாமங்கள் அநேக நாமங்கள் இருக்கிறது. அந்த நாமத்தை சொல்லி அவரை நம்ம கனத்துப்படுத்தலாமா? அப்பா அவருடைய நாமம் பெரித ராஜா. அப்பா எங்களை விடுதலை ஆக்குறதாக இருக்குது இயேசுவே. அப்பா உடைய நாமம் தான் இயேசுவே ஒவ்வொரு நாளும் அது எங்களை வழி நடத்துறதாக இருக்குது. இந்த நேரத்துல கூட எல்லாருமே உங்களுக்கு அநேக பலவீனமாக இருக்கலாம், அநேக சுகவீனத்தோடு வந்திருக்கலாம். அந்த ஒரு நேரத்துல கூட நீங்க தேவனுடைய நாமத்தை நீங்க உயர்த்தும் போது, தேவனுடைய நாமத்தை நீங்க சொல்லி துதிக்கும் போது உங்களுக்குள்ள இருக்க எல்லா விதமான பலவீனங்கள், உங்களுக்குள்ள இருக்க எல்லா விதமான சோர்வுகள் அது பறந்து போகிறதாக இருக்கிறதுங்க. எல்லாருமே இந்த நேரத்துல அப்பா உடைய நாம போல வேற யாரும் இல்ல ராஜா. அப்பா நீரே என்னுடைய தஞ்சம், நீரே என்னுடைய கோட்டையாக இருக்கிறீரே. அப்பா இம்மட்டும் அப்பா நீர் என்னை பாதுகாத்து வழி நடத்தினீர் என்று சொல்லலாமா? இந்த நேரத்துல நீங்க எந்த விதமான குழப்பத்தோடு வந்திருந்தாலும் அந்த ஒரு குழப்பத்துல இல்லாதபடிக்கு உங்களுக்கு தெளிவின் புதிய தேவன் தருகின்றவராக இருக்கிறாரு. அப்பா இந்த நேரத்துல கூட ஆவியானவரே, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரே, என்னை பலப்படுத்தின ஆவியானவரே, அப்பா உலகத்தை போல இல்லாதபடிக்கு உண்மை போல என்னை வழி நடத்துகிற ஆவியானவரே, என்னை பலப்படுத்துங்க ராஜா. அப்பா இன்றைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அது உயிரோடு இல்லாம இருக்கலாம், அது இல்லைன்னா ஒருவேளை அது மரித்து போயிருக்கலாம். ஆனா இன்றைக்கு அதை உற்சாகப்படுத்துற தேவனுடைய கிருபை நமக்குள்ள இருக்குதுங்க. இன்றைக்கு எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரே என்னை உற்சாகப்படுத்துங்க. ஆவியானவரே நீங்க என்ன வழி நடத்துங்க. ஆவியானவரே உம்முடைய வழியில நாங்க நடக்கணும் ராஜா. அப்பா அப்பா இனி வர்ற நாட்கள்ல கூட அப்பா நீர் உணர்த்தப்பட்ட அந்த ஒரு வார்த்தை எனக்குள்ள இருக்கும்படியாக உண்மை போல நாங்க நடக்கும்படியாக நம்ம இந்த நேரத்துல கூட தேவனுக்குள்ள கேட்கலாமா? வல்லமை வல்லமை ஆவி என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும்.
கூட வாசம் செய்கிற ஆவியானவரே என்ன அனலாக்கிடும் ராஜா. அப்பா இந்த நேரத்துல கூட கேக்குறீங்களா? அப்பா எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரே என்ன அனலாக்கிடும். உம்முடைய வார்த்தையை சொல்ல, உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்க இயேசுவே. நீர் என்ன என்னுடைய வாழ்க்கையில அப்பா வாய்க்க செய்கிற இயேசுவே. அதன்படி நடத்த அப்பா ஆவியானவர் என்ன நீர் பலப்படுத்துங்க இயேசுவே. என்ன அபிஷேகம் ராஜா. அப்பா இந்த நேரத்துல கூட அப்பா எங்களுக்காக வாழ்ந்தது வாழ்க்கை போதும். இந்த நேரத்துல கூட உங்களுக்காக வாழ்ந்த வாழ்க்கை போதும். இன்றைக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்குள்ள ஒப்பு கொடுக்குறீங்களா? உங்களுடைய சித்தத்தின் போல என்ன வழி நடத்துங்க அப்பா. அப்போ உங்களுடைய விருப்பத்தின் போல என்ன வரையுங்க ராஜா. அப்பா எப்படி ஒரு குயவன் கையில அப்பா அந்த களிமண்ணை கொடுக்கும் போது இயேசுவே அப்பா அதை நீர் அப்ப வரைந்து கொடுக்கிறாரோ அதே போல இன்ற நேரத்துல கூட அப்பா என்னையே நான் உமக்கு அர்ப்பணிக்கிறேன் இயேசுவே. அப்பா என்னையே உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. உம்மை போல எங்களை உருவாக்குங்க. உம்மை போல குணாதிசயங்களோட அப்பா உம்மை போல அப்பா பிறருக்கு இயேசுவே உம்முடைய குணாதிசயங்களை அப்பா நாங்க வெளிப்படுத்துகிற ஒரு பிள்ளைகளாக எங்களை நீங்க மாற்றுங்க. உமக்கே நன்றி ராஜா. இந்த நேரத்துல கூட எல்லாருமே கைகளை உயர்த்தி எனக்குள்ள இருக்கிற அன்பின் ஆவியானவரே அப்பா உம்மை போல நாங்க மாறணும் இயேசுவே. அப்பா உங்களுடைய வார்த்தை சொல்லுது ராஜா, யார் மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன், நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், எல்லா வேலையிலும் எல்லா நேரத்திலும் உன்னோடு நான் இருப்பேன். நீங்க கீழே விழுந்த போது கூட உங்களை யாரு தூக்கலைனாலும் தேவன் உங்களை தூக்கி அவருடைய சித்தத்தில் அவர் வழி நடத்துற தேவனாக இருக்கிறார். இந்த நேரத்துல கூட கரங்களை உயர்த்தி அவருக்குள்ள ஒப்பு கொடுக்குறீங்க. உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. உங்களுடைய முழு வாழ்க்கையை உள்ளத்தோடு நீங்க ஒப்பு கொடுங்க அப்பா. அவருடைய பிரசனத்துல எல்லாம் கரைந்து போகும். நான் மனசுல இருக்கிற பாரம் கண்ணீரை துடைக்கிற தேவன். அவருடைய பிரசனத்துல ஒவ்வொரு வேதனை, ஒவ்வொரு போராட்டம், அவருடைய அன்பு எல்லாவற்றையும் இந்த காலவெளியில கூட அவரை நோக்கி பார்க்க, இந்த சிலுவை நோக்கி பார்க்கும் போது அப்பா உம்முடைய அன்பை கண்டேன். உன் பாதம் நான் நாடி வந்தேன். உமையே நான் ஆராதிப்பேன். நான் பாவியாக இருந்த போது கூட ராஜா என்னை நீர் தேர்ந்தெடுத்தீர், என்னை நீர் அணைத்துக் கொண்டீர். உம்முடைய அன்பினால் ஆண்டவரை என்னை அணைத்து உமக்காக தெரிந்து கொண்ட தேவன் நீர் ஒருவரே. கரங்களை உயர்த்தி நம்மளே நம்ம ஒப்பு கொடுக்கலாமா?
அதுவும் தாயும் தந்தையும் உற்றார் உணரும் மேலான அன்பாக இருக்குது. அந்த அன்புக்கு ஈடு எதுவுமே இல்லைங்க. இந்த நேரத்துல கூட உங்க கைகளை உயர்த்தி அப்பா அந்த அன்பு பெரியது ராஜா, அப்பா அது அளவில்லாத அன்பு இருக்குது. அப்பா இன்றைக்கு என்னுடைய அன்பினால் அப்பா என்னுடைய புதிய சிருஷ்டியாக நீர் என்னை மாற்றவராக இருக்கிறது இயேசுவே. அப்பா இன்றைக்கு உங்களுடைய சமூகத்தில் அப்பா ஒவ்வொரு நாளும் அப்பா எங்களுக்கு நீர் இல்லை பார்வையில தருகின்ற தேவனாக இருக்கிறதுப்பா. இந்த நேரத்தை கூட உங்களே நீங்க தேவனுக்கிட்ட ஒப்பு கொடுக்குறீங்களா? உங்களுடைய வாழ்க்கை நீங்க ஒப்பு கொடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற நீங்க வைத்திருக்கிற எல்லா திட்டத்தையும் தேவனுக்கிட்ட நீங்க ஒப்பு கொடுக்கும் போது தேவன் அவருடைய அன்பினால அது சரி செய்கின்ற தேவனாக இருக்கிறாரு. அவருடைய அன்பு அது மாறாத அன்பாக இருக்குது. அப்பா நீரே வல்ல தேவனாக இருக்கிற ராஜா. அப்பா உமக்கே நன்றி செலுத்துறேன் இயேசுவே. இந்த நேரத்துல கூட உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா விதமான குழப்பங்களாக இருக்கலாம், உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவரிடத்துல ஒப்பு கொடுங்க. அவரே அதை சரி செய்கின்ற தேவனாக இருக்கிறாரு. நன்றி இயேசுவே, உமக்கே நன்றி செலுத்துறோம் ராஜா. உம்மை போல வேற யாரும் இல்லை இயேசுவே. என்னுடைய அன்பின் தேவன் நீராக இருக்கிற இயேசுவே. அப்பா என்னுடைய தாய் தந்தை மேலாக நேசித்தவராக இருக்கிற ராஜா.
ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. மகா பரிசுத்த தேவனே உமக்கு நன்றி. இந்த நேரத்துல கூட உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான போராட்டங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் எல்லாம் எனக்கு தெரியாம இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்துல உங்களுடைய அக்கு பக்கத்துல இருக்கிறவங்க தெரியாம இருக்கலாம். ஆனா இந்த இருக்கிற தேவனிடத்துல ஒப்பு கொடுக்குறீங்களா? உங்களுக்காக ஒரு சில நிமிடம் எடுத்துக்கொண்டு உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா விதமான கஷ்டங்கள் போராட்டங்களை தேவனுக்கிட்ட ஒப்பு கொடுங்க. மற்றும் இந்த சபைக்காக நம்ம ஜெபிக்கலாம். இந்த சபையில இருக்கிற அநேக தேவைகளுக்காக நம்ம ஜெபிக்கலாம். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நீங்க ஜெபிங்க. நீங்க அநேக நேரத்துல தேவனுடைய வார்த்தையை கேட்கணும், தேவனுக்கு கீழ்ப்படுத்து நடக்கணும் என்று தீர்மானங்கள் எடுத்தாலும் அநேக நேரத்துல அந்த தீர்மானங்களுக்கு நீங்க நடக்காம போயிடலாம். இன்றைக்கு நீங்க தேவனுக்கிட்ட கேட்கிறீங்களா, அப்பா உம்முடைய வாழ்க்கையில நாங்க உம்முடைய அப்பா வழியில நாங்க நடக்கும்படியாக இயேசுவே அப்பா எங்களுடைய வாழ்க்கையை நான் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்கலாமா? பலவீனமாக இருக்கிறீங்களா? பிரச்சனையோடு வந்திருக்கீங்களா? குழப்பத்தோடு வந்திருக்கிறீங்களா? யாருமே இல்லாம என்ற ஒரு எண்ணத்தோடு வந்திருக்கிறீங்களா? ஆனா தேவனே உங்களுக்கு இன்றைக்கு ஒரு தாயாக, தந்தையாக, ஒரு போதகராக உங்களுக்கு வழி நடத்துற தேவனாக இருக்கிறாரு. இன்னைக்கு அநேக நேரத்துல உங்களுடைய பாதைகள் வெறும் அது பிரச்சனையாக இருக்குதா? தேவனுக்கிட்ட ஒப்பு கொடுங்க. அந்த கரடு முரடான பாதையை தேவ